நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கடேஷ் ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்ம இப்போ கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகாலையில் தொடங்கி 8, 9, 10 மணி வரைக்கும் கூட நடக்கும். கூடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வருது. இது இப்போ நம்ம இந்த கூடூர் சந்தையில் தாயாடுகள் இருக்கிற பகுதியில் இருக்கிறோம். என்ன விலைக்கு இன்றைக்கி விற்றுது, விலை நிலவரம் எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு தாயாடுகள் வந்ததுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், మనం ఇప్పుడు గూడూరు సంతలో ఉన్నాము. గూడూరు సంతలో గొర్రెలు ఉండే ఏరియాలో ఉన్నాము మనం. ఈ గూడూరు సంత ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక్ట్లో వస్తుంది. ప్రతి శుక్రవారం తెల్లవారుజామున స్టార్ట్ అయ్యి 8, 9 గంటలు, కొన్ని టైంలో 10 గంటల కూడా జరుగుతుంది. గొర్రెలు ధరలు ఎట్టున్నాయి, ఎంత మాత్రం గొర్రెలు వచ్చినాయి అనేది మనం ఈరోజు చూస్తాం. நண்பர்களே, சிலது குட்டியோடு இருக்குது, சிலது சனியாக இருக்குது. ஜோடி 30,000 சொல்கிறாங்களாம். இன்றைக்கி அந்த அளவுக்கு யாரும் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதனால் இன்றைக்கி ரேட்டு கம்மி தான். விலை கொஞ்சம் நார்மலாக 35, 34ன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி 30,000 சொல்லியிருக்காங்கன்னா இன்னுமே 30க்குள்ளே கூட நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ఫ్రెండ్స్, ఈ జత 30,000 చెప్తున్నారంట. యూజువల్గా 35, 34 అని చెప్తారు. ఈరోజు వ్యాపారం లేదు కాబట్టి 30,000 చెప్తున్నారు. ఇంకా మాట్లాడితే 30,000 లోగా కూడా ఎత్తచ్చు. పిల్లలతో కూడా ఉన్నాయి, పిల్లలు ఉన్నాయి, సూటి గొర్రెలు ఉన్నాయి, పిల్ల తల్లులు ఉన్నాయి, సూటి గొర్రెలు ఉన్నాయి. காவலி பகுதியிலேருந்து வந்திருக்காங்களாம். இங்கே ஒரு பேட்ச் இருக்குது. இங்கேயே யாரோ பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன விலைக்கு కేకరాంగன்றதை நம்ம பார்க்கலாம். ఫ్రెండ్స్, ఇక్కడ ఒక బ్యాచ్ ఉంది. ఏం ధరలకు అడుగుతున్నారు ఏమైనా చూస్తాము. ఏదో మాట్లాడుతున్నారు. இதுலேயுமே குட்டியோடு இருக்கிறது செனையாடுன்ற மாதிரி கலந்துருக்கு. ஜோடி 30,000 தான் சொல்கிறாங்க. 28,000 ரூபாய்க்கு கேட்குறாங்க அவங்க. இதில் எத்தனை கேட்குறாங்கன்னு தெரில. அந்த மாதிரி கேட்டால் நாங்கள் என்ன తిరిగిటా வரோம் அப்படின்ற மாதிரி அவரு కోపப்படுறாரு. ఫ్రెండ్స్, వీటిని జత 30,000 చెప్తున్నారు. 28,000 అడుగుతున్నాడు. 30,000 ఫైనల్ చెప్తా. దానికి ముందు ఎంత వేల నుంచి మాట్లాడి వచ్చినారని చెప్పలే. 30,000 ఫైనల్ అని చెప్తున్నాడు ఆయన. వీళ్ళు 28,000 అడుగుతుంటే ఆయన 28,000కి రాదని చెప్తున్నాడు. పిల్ల తల్లిలో ఉన్నాయి, సూటి ఉన్నాయి దీంట్లో. இது பார்த்திங்கன்னா வெள்ளாட்டுக்குட்டி மாதிரி இருக்குது. ஆனால் செம்மறி ஆட்டுக்குட்டி. மாச்சர்லேயும் கிடையாது, நெல்லூர் ஜுடிப்பிலே இந்த மாதிரி ஒரு கலர் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த கருப்புக்கும் வெள்ளைக்கும் கலந்து பிறந்தா இந்த மாதிரி வரும். இது மாச்சர்லாம் கிடையாது, நெல்லூர் ஜுடிப்பி. இதுக்கு பிறந்தது தான். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், அழகாக இருக்குது. இது ஒரு பேட்ச் இருக்குது. என்ன ரேட் சொல்கிறாங்கன்றது பார்க்கலாம். இது எல்லாமே கூட உங்கோல் ஆடுங்க தான். இதில் ஒரு கெடாவும் இருக்குது. జత వీడియో అన్నెత్తుకొని వచ్చిన. ఏం చెప్తున్నారు జత? 36 మొత్తం. ఎన్ని మొత్తం? 65. ఇదిలో 30 కూడా అడుగుతున్నారు. మీరు ఎంత చెప్తున్నారు? అయిపోయింది అది ఫైనల్? బండి చెప్తా, లేకుంటే కాదంటే పోతా. ఇంకేమన్నా చూసుకో, బండి లోడ్ అయిపోతుంది. நண்பர்களே, இதில் மொத்தம் 66 இருக்கான். ஜோடி 30,000க்கு அவங்க கேட்குறாங்க. இவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏறக்குறைய ஃபைனல் ஆகிடும். ஒரு 500 ரூபா 3,000 ரூபா முன்ன பின்ன வச்சு பேசி முடிச்சிருவாங்க. இதுலேயும் சிலது குட்டியோடு இருக்குது. ఒక్క వేయాలంటే మీ అన్న జాడ్కే చేయాలి. అయిపోయిందా?
ఏమైంది ఇది అయిపోయిందా అది అయిపోయిందా ఏం చెప్తా 26,000 సూటి అన్ని తల్లి పిల్లలు లేవా యా ఊరు గొర్రెలు ఇవి? ఏం జిల్లా? నెల్లూరు జిల్లానా? మణుబోలు. என்னடாய் மொத்தம் இவங்களும் மொத்தம் 60 இருக்கு. ஜோடி 26,000 ரூபா சொல்கிறாங்க. இதில் தாயாடு அதாவது குட்டியோடு இருக்கிறது இல்லை, சனையாடு இருக்குன்றாங்க. 26,000 ரூபா சொல்கிறாங்க. பேசினா இன்னுமே குறையும். வியாபாரம் இன்றைக்கி டல்லுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. పంచి మొత్తం 60-70 అమ్మారు ఉన్నాయి. జత 26,000 చెప్తున్నారు. సూటు గొర్రెలు అంటున్నారు. తల్లి పిల్లలు లేవు, మాట్లాడితే ఇంకా తగ్గచ్చు. ఎన్ని పళ్ళు అది? 6 పళ్ళలో ఉంది. బాగుంది. ఇదివరకు తనిగా అడిగితే ఎంత చెప్తున్నారా? 35. బాగుందిలే, మాట్లాడితే ఏదో ముందు వెనక రావచ్చు. బాగుంది బాగుంది. நண்பர்களே 35,000 சொல்கிறாங்களா. 6 பல்லு மேலே இருக்குது. சிகமாரி பொட்டேலுன்றாங்க. நல்லா இருக்குது. இந்த மந்தையில் இருந்துறதா இருக்கலாம். அதாவது நம்ம மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் அதே ரேட்டு கூட கொடுத்துருவாங்க. நம்ம தனியாக கேட்டால் 35,000 சொல்கிறாங்க. சிகமாரி ఫ్రెండ్స్ అది 35,000 చెప్తున్నారు. ఆ పొట్టేల్ని 35,000 చెప్తున్నారు. తనిగా మనం అడిగితే బాగుంది. 6 పళ్ళ మీద ఉంది. సిగమారు పొట్టేలు అంటున్నారు. ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நிறையவே வந்திருக்கு. ரேட்டு அதாவது கேட்குற ஆளுங்க தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க. நல்லா ரேட்டு வந்து இந்த வாரம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான், பெரிய சைஸ் இருக்குது. ఏం చెప్తున్నారు నా జత? ఎంత కడుతున్నారు? అన్నీ ఉట్టి గొర్రెలేనా? తల్లి పిల్లలు ఉన్నాయా? సూటు గొర్రెలు ఉన్నాయి. మీరెంత చెప్తున్నారు? நண்பர்களே சனையாடு இருக்குதா, 30,000 சொல்கிறோம். 28,000 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுலேயும் ஒரு கடை இருக்குது. இப்போத்தவருக்கு தனி கடிతే ఎంత చెప్తున్నా? இப்போத்தவருக்கு தனி கடிతే పొట్టేలు 25. 25,000 வந்து அந்த இந்த இது தனியாக கொடுத்துருவோம் அப்படின்றாங்க. உள்ளே போய் தலையை வலிச்சிக்கிச்சு. அது ஒரு 2 பல்லு இல்லைன்னா அவ்வளோதான் இருக்கும். பல்லு போடாது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பல்லு இல்லை 4 பல்லு கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. சில நேரங்களில் கொம்பை வச்சு நம்ம கணிக்க முடியாது. கட்டமந்த இது ஏன் చెప్తారు இது ஜெத்தா? நண்பர்களே 28,000 ரூபா சொல்கிறாங்க. செனையாடுன்றாங்க. நின்று பேசினா குறையும். அதான் குட்டியோடு இருக்கிறது, நிறஞ்சனையில் இருக்கிறதெல்லாம் வந்து ரேட்டு கூட. இந்த மாதிரி அது இளஞ்சனை செனையாக இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாததெல்லாம் வந்து நம்ம ரேட்டு கம்மியாக தான் வரும். இதுலேயும் சிலது நிறைய செனையில் தெரியுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய செனையில் இருக்குது.